வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் செந்தில் பேசுகிறேன். இன்றைய தலைப்பில் நாம் காணவிருப்பது செவ்வாய் தோஷத்தை பற்றி தான். அதை பற்றின ஒரு முழு புரிதலை இந்த பிரிவில் நாம் விரிவாக காண்போம். பொதுவாக ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா, இந்த காலத்தில் பெண் ஜாதகத்திலே ஆண் ஜாதகம் பார்த்திங்கன்னா, செவ்வாய் தோஷம் இருக்குது, இந்த மாப்பிள்ளை வேண்டாம், இந்த பொண்ணு வேண்டாம், இப்படின்ற மாதிரி அமைப்பு நிறைய இடத்துல பார்த்துருக்குறாங்க. அதாவது ஏதாவது ஒரு ஜோதிடர் இவங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது, இவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்கள் அப்படின்னு சொன்னால் அது அவங்க மனசில் ஒரு பெரிய பயமாகிடுது. பெற்றவங்களுக்கு நம்ம பிள்ளைக்கு நம்ம பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது, நம்ம பையனுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுவே அவங்களுக்கு ஒரு மன உளைச்சலை கொடுத்துருது. செவ்வாய் தோஷத்தை ஒரு பெரிய ஒரு பூதாகரமாக ஆக்கி அதனால் ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. இதில் என்னோடய கிளைண்ட்ஸ் நான் நிறைய பேர் பார்த்துருக்குறேன். செவ்வாய் தோஷத்தை ரொம்ப எப்படி சொல்கிறது, கஷ்டப்பட்டு அவங்க சொல்கிறாங்க அதுக்கு என்ன தான் பண்ணுறதுன்னு. ஸோ அதை நினச்சி ரொம்ப பெருசாக பயப்படவே தேவையில்லை. அதை ஃபஸ்ட்டு என்ன செவ்வாய் தோஷம்னா என்ன, அதுக்கு என்னென்ன விதி விலக்குன்றதை நான் சொல்கிறேன், சரியா? இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா செவ்வாய் தோஷன்றது நம்ம லக்னோ ராசிக்கு பார்த்திங்கன்னா 2, 4, 7, 8, 12 இந்த பாவத்தில் செவ்வாய் இருந்ததுன்னா அதை தோஷமாக கருதுகிறாங்க. அதாவது 2ஆம் இடம் பார்த்திங்கன்னா வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம். 4ஆம் இடம் சுகஸ்தானம். 7வது இடம் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஸ்தானம், ஒற்றுமையை குறிக்கிறது, தாம்பத்தியத்தை. 8ஆம் இடம் பார்த்திங்கன்னா அதாவது விபத்து, ஆயுளை குறிக்கிறது. 12ஆம் இடம் பார்த்திங்கன்னா நல்ல உறக்கம் இருக்குதா, அவங்களுக்குள்ள ஒரு நல்ல தாம்பத்தியம், அதாவது படுக்கை அறை சுகம் இருக்கா, அந்த இதை அதை குறிக்கும். ஸோ இந்த இடத்துல செவ்வாய் இருக்கும்போது அது செவ்வாய்ன்றது என்னென்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அந்த உணர்ச்சியை அடக்கி வச்சிருக்காது, டக்குன்னு வெளிப்படுத்தும். அது ஒரு கோபமாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, ஒரு சந்தோஷம் எதுவாக இருந்தாலும் அவங்க செவ்வாயோட ஆதிக்கத்தில் உள்ளவங்க கொஞ்சம் வேகமாக வெளிப்படுத்துவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா பேசினபோது டக்குன்னு கையை வாங்குவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா அமைதியாக ஒரு கூட எல்லாம் பேசும்போது பார்த்திங்கன்னா அவன் டக்குன்னு எந்திச்சு கேள்வி கேட்பான். இது மாதிரி ஒரு டக்குன்னு அந்த உணர்ச்சியோட வெளிப்பாடு தான் அந்த செவ்வான்றது. ஸோ அது இந்த பாவத்தில் இருக்கும்போது அதோட உணர்ச்சிகள் அதிகமாகி அது அவங்களுக்கு குடும்பத்தில் ஒரு பிரச்சனையை கொடுக்குன்றதுனால தான் அதை தோஷமாக கருதுகிறாங்க. அதனால் இது இதுக்கு மேட்சான ஜாதகத்தை இணைச்சா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதில் மேட்சிங் பார்க்குற அந்த ஜோதிடர்கள்கிட்ட தான் இந்த இதுவே இருக்குது. கரெக்டான மேட்சிங் பார்த்து அவங்களுக்கு திருமணம் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா நல்லபடியாக இருப்பாங்க. அந்த மேட்சிங் தவறுச்சுன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும். இப்போ இந்த ஜாதகக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா விதி விலக்கும் இருக்குதுங்க செவ்வாய் தோஷத்துக்கு. என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா செவ்வாய் பார்த்திங்கன்னா குரு அணின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா மேஷ ராசி, விருச்சக ராசி, அதேமாதிரி கடக ராசி, சிம்ம ராசி, தனுசு ராசி, மீன ராசி, இந்த ராசி இந்த லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் தோஷம் பெருசாக கெடுதலை கொடுக்காதுங்க அதுங்க. ஏன்னா அது அவங்களோட ராசி லக்னத்துக்கு அவங்க முழு யோகர் சுபராக வருவாங்க. அப்படின்ற அந்த இதில் அவங்க அதாவது செவ்வாய் பார்த்திங்கன்னா முழுமையான கெடுதலை கொடுக்காது. அதனால் அவங்க இதை நினச்சி பெருசாக பயப்பட தேவையில்லை. இந்த சுக்கிர அணின்றாங்களே, அதாவது பார்த்திங்கன்னா மிதுனம், கன்னி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சனியோட ராசி கும்பம், மகரம், கும்பம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுக்கிரனோட ராசி ரிஷபம், துலாம், இவங்களுக்கு தான் அது கொஞ்சம் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துது செவ்வாய். ஸோ இதுக்கு இன்னும் விதி விலக்கு என்னன்னா, இப்போ செவ்வாய் ஒரு 2ஆம் வீட்டில் உட்காந்துருச்சு ஜாதகத்தில், அதை நம்ம எடுத்தோன்னே பார்த்தோன்னே செவ்வாய் தோஷம்ன்றோம், அது தப்பு. இப்போ அந்த செவ்வாய் பார்த்திங்கன்னா குரு 5ஆம் பார்வையாவோ 9ஆம் பார்வையாவோ 7ஆம் பார்வையாவோ அந்த ஜாதகத்தில் செவ்வாயை பார்த்தோன்னா அந்த தோஷத்தோட வீரியம் பாதிக்கு மேலே குறைஞ்சிருங்க. அதனால் விளைவு ஏற்படாது. அதேமாதிரி செவ்வாயோட சுக்கிரன் சேர்ந்துருந்தாலும் அந்த வீரியம் குறைஞ்சிருங்க. அதேமாதிரி செவ்வாயோட ஒளி பொருந்திய சந்திரன், அதாவது நல்ல ஒரு ஒளி பொருந்திய வளர்பிறை சந்திரனோ இல்லை நல்ல பௌர்ணமியை நோக்கி போகிற சந்திரனோ பார்த்திங்கன்னா பார்த்தாலோ சேர்ந்துருந்தாலோ அப்பயும் செவ்வாயோட தோஷத்தோட வீரியம் குறைஞ்சிருங்க. அதனால் இவ்வளோ விதிவிலக்கு இருக்குது. 2வது செவ்வாய் லக்ன சுபரோட சாரம் வாங்கியிருந்தாலும் அதோட வீரியம் குறையுங்க. அதனால் இதுக்காக நினச்சி நீங்கள் பெருசாக பயப்படாதீங்க. அது ஒரு கரெக்டான ஜோதிடத்தை கொடுத்து அது உண்மையிலே செவ்வாய் தோஷ அமைப்பு இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்படி உண்மையிலே இருந்தாலும் அதுக்கும் பயப்படாதீங்க. அதுக்கு மேட்சான பையனோ பொண்ணோட ஜாதகத்தை நினச்சி நல்லபடியாக கல்யாணம் பண்ணுங்க, நல்லபடியாக இருப்பாங்க, சரியா? அதனால் செவ்வாய் தோஷத்தை ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்காதீங்க.
அதுவும் ஒரு சாதாரண ஒரு உணர்ச்சியின் வெளிப்பாடு தான். அதுக்கு தகுந்த ஜாதகத்தை இணைச்சா கண்டிப்பாக நல்லபடியாக இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு இதை பற்றின ஒரு புரிதல் தெளிவாக கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.